இழந்த சக்தியை ஈடுகட்டும் இட்லி மாவில் தி பெஸ்ட் பேப்பர் ரோஸ்ட்டும் முளைப்பாரி தோசையும் பவுனம்மா சாப்பிட்றாங்க. பார்த்துக்குங்க. அதுக்கு மேட்சிங்காக நீண்ட ஆயிலை தரக்கூடிய நிலக்கடலை சட்னி அம்மிக்கல் கழுவி எடுத்துகிட்டு வந்த தண்ணியை பாருங்கள். இதோ காலையில் அம்மிக்கல் ஆசன குருவித்தையை பயன்படுத்தி இப்போ பவுனம்மா தயாரித்து சாப்பிட்றாங்க. எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு. ஸோ வழக்கம் போல் சளி இருமலால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அதிலிருந்து மீண்டு வர வரை நம்ம சில லைவ் பண்ண முடியாது. அதே நேரத்தில் உங்களுக்காக சில டிப்ஸுகளை வைக்கிறேன். காலை உணவு மிக மிக முக்கியம். நிறைய பேர் இந்த வெள்ளையாக இருக்கிறத சாப்பிட்லாமா, இன்னும் நிலக்கடலை மாதிரி கொழுப்பு இருக்கிறத சாப்பிட்லாமான்னு கேட்டிருக்கீங்க. 66 வயதில் பவுனம்மா சாப்பிட்றாங்க, நானும் சாப்பிட்றேன். எங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் தருது. இதுக்கு முன்னாடி பவுனம்மா செய்தது ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சுக்கள் குருவிதையை செய்துட்டு தான் அவங்க இதை சாப்பிட்றாங்க. நானும் இன்னைக்கு லைட்டாக ஒரு செட்டு தொடங்கியிருக்கேன். ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சுக்கள் குருவிதை. நிலக்கடலையில் நல்ல கொழுப்பு இருக்குது. முட்டையுடைய மஞ்சள் கருவில் எப்படியோ அதே மாதிரி தான். கூட புரதம் இருக்குது. இன்னும் விட்டமின் டி நிறைய சத்துக்கள் இருக்குது. கடையில் வாங்குறப்போ தோல் நீக்கி பயன்படுத்தணும். நம்ம விவசாயியிடமிருந்து வாங்கி பக்குவப்படுத்தி பயன்படுத்துகிறப்போ தோலோடு பயன்படுத்தணும். இழந்த சக்தியை ஈடுகட்டும் இட்லியில் பல கிரேட் இருக்குது. பெண்கள் மாதவிடாய் காலத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறப்போ கருப்பு உளுந்து போட்டு பயன்படுத்தணும். இல்லாதப்போ வெள்ளை உளுந்து கூட போட்டுக்கலாம். சின்ன பூப்படைந்த குழந்தைகள் இருக்கிற வீட்டில் பயன்படுத்துகிறப்போ அதே மாதிரி கருப்பு உளுந்து போட்டு பயன்படுத்திக்கலாம். ஸோ பயன்படுத்த வேண்டிய எண்ணெய் அவரவர் உடல்வாக்குக்கு ஏற்றாற் போல் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ கடலெண்ணெய், அதாவது நிலக்கடலை அப்படின்னா கடலெண்ணெயை பயன்படுத்துகிறத தவிர்த்துட்டு மரச்சிக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்துங்க, நல்ல பலன் தரும். ஸோ தயாரிக்கும் வணக்கிலையும் சரி, தாளித்து ஊற்றிலையும் சரி, சரிங்களா. இப்போ பவுனம்மா அற்புதமாக பேப்பர் ரோஸ்ட்டு மொறுன்னு அப்படியே முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் சுடலாம். இப்போ அதை பிச்சு காட்டுவாங்க பாருங்கள். அப்படியே மொறுன்னு வருங்க. உளுந்து வெந்தயம் எல்லாம் ஓகேங்களா. அப்படியே மொறுன்னு இருக்குது. இப்போ ஊற்றுங்க. பிச்சு காட்டுங்கன்னா கசக்கி காட்டுறாங்க. சரி பரவாயில்ல, ஓகே. சுட்டுக்கிட்டே சாப்பிட்றாங்க. இவங்களை ஏன் இந்த மாதிரி ஆசனத்தில் உட்கார வச்சு சமைக்க வைக்கிறோன்னா, மூட்டு வலியிலிருந்து மீட்கிறதுக்கும், வெரிகோஸ் வெயின்லேருந்து காக்கிறதுக்கும், ஒபிசிட்டியிலிருந்து இவங்களை தற்காத்து கொள்றதுக்கும் தான் இவ்வளவு விஷயம். ஸோ நின்றுட்டு சமைப்பதை அறவே தவிர்க்கிறோம் நாங்கள். பவுனம்மா வெரிகோஸ் வெயின்லேருந்து மீண்டு வந்ததுக்கு 1000 விஷயங்கள் செய்திருந்தாலும் இந்த அமர்ந்து கொண்டு சமைக்கிறது தான் முதல் படி. ஸோ எப்பவும் எங்கே சமைச்சாலும் அப்படி தான். ஸோ இந்த இடத்துல மேலே இருந்தது இடித்து இப்போ கீழே வச்சுருக்கோம். விலை கழுவுறதே பார்த்தீங்கன்னா எல் பண்டில் நின்று ஸ்ட்ரெச் பண்ணி தான் விலை கழுவுவாங்க. நம்ம விநாயகருக்கு மார்கழியில் தண்ணி ஊற்றுறப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு வீடு சரியாக இருந்தாலே பெண்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க. மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. நான் உங்கள் ஜெம்சி குரு, உங்கள் பவுனம்மா.